அதியன் ஸ்கூலில் வந்து இவிஎஸ் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ. ஸோ அவனோட டைட்டில் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ஹவுஸ் போட் வந்து ஆல்ரெடி அவன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தான், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹவுஸ் மாடல். ஸோ அதுலேருந்து இந்த ஹவுஸ் போட் மட்டும் நாங்கள் பழைய ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து அவனே செஞ்சது. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில் யாச் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஸ்பீட் போட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோ போட், அண்ட் தென் ஹவுஸ் போட். ஸோ இந்த 4 தான் பண்ணியிருக்கான். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்திங்கன்னா என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத அவனே அழகாக திங்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோ போட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பார்த்து தான் இந்த பேஸ் பண்ணதுக்கப்புறம் அவனே வந்து இதில் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் சீட்டு இருக்கணும், உட்காரத்துக்கு சீட் இருக்கணும், அதே மாதிரி அந்த ஓர்ஸ் சைடில் வந்து வைக்கிறதுக்கு ப்ராப்பராக வைக்கணுன்றதை அதை அவனே டிசைட் பண்ணிட்டான். ஸோ இந்த ஹவுஸ் போட் வந்து நாங்கள் பழைய மாடல்லேருந்து அப்படியே எடுத்துட்டோம். ஸோ இவன் பண்ண இந்த மாடலில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யாச் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ யாச்சோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற போட் பண்ணுற மாதிரியே தான். ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்பர் பார்ட் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதையும் மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து நீட்டாக பண்ணிட்டான். ஸோ இதை நிற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு ஸ்ட்ரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேப்பரையும் அதே மாதிரி ப்ராப்பராக அட்டாச் பண்ணிட்டோம் கீழே பேஸில். அண்ட் தென் ஃபைனலாக மேலே ஒரு ஃப்ளாக் மாதிரி வச்சுட்டான். ஸோ ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கிடச்சிருச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.